இப்போ இந்த மெலோடி சாக்லேட் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ அது கொடுத்தது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரதமர் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போகிறாரு, சாக்லேட் கொடுக்குறாரு, ஜாலியாக இருக்காரு. அப்புறம் இப்போ வந்து ஒரு அவசர கூட்டம் வேறு நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி விமர்சனமும் வைக்கிறாங்க அவர் மேலே. இல்லை, இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க, போடுறீங்க, இது வைக்கிறீங்க, இப்போ டிபி வைக்கிறேன்றீங்க, பிபி வைக்கிறேன்றீங்க, எல்லாமே சொல்கிறீங்க, இன்ஸ்டாவில் போடுறீங்க. அப்புறம் அவர் போடக்கூடாதா? அவர் போட மாட்டாரா? நீங்கள்லாம் இப்படி போடும்போது அவர் வித்தியாசமாக எதாவது போட்டால் தான் நீங்கள் போய் மெலோனியோட எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவர் மட்டும்தான் போட முடியும்ன்றப்ப அவருக்கு நேம் ஆகுதுல்ல. யாருமே செய்ய முடியாத அவர் மட்டும் செஞ்சால் தானே அவர் பிரதமர். அதனால் அவர் அந்த ட்ரெண்டிங்கில் போகிறார். ட்ரெண்டிங்கில் இருக்கார், இப்போ வரைக்கும் லைவில் இருக்காருன்னு அர்த்தம். மெலோடி சாக்லேட் கொடுக்குறது இல்லாமல் சார் பிரதமரோட வேலை ஜாலியாக இல்லை, போகிறாரு ஒரு பிரதமருக்கு, ஒரு மெலோனிக்கு மோடி அப்படிங்கும்போது மெலோடி அப்படின்னு ஒரு யோசிக்கிறார் பாருங்க. அவரோட அந்த க்ரியேட்டிவிட்டியை தான் நீங்கள் பாராட்டணும். மெலோடி ஆமாம், மெலோடி அப்படின்னா மெலோனி இப்போல பாதி, மோடியில் பாதி, மெலோடி. இது ஒரு ட்ரெண்டிங் ஆகி எல்லாத்தையும் பைத்தியக்காரங்களை பூரா அதை அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். இதை பற்றி ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருப்பான், யூடியூப்பில் பேட்டி, இதில் இது அது இன்ஸ்டாவில் போட்டு ரீல்ஸ் போட்டு. அப்போ இதை மறந்துடும். மத்தியானம் சாப்பிட்டானா இல்லையானா அவனுக்கே தெரியாது. அப்போ நைட் ஆயிரும். சரி, ஒரு வேளை மிச்சம் 150 ரூபான்ட்டு நைட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க.